நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமுள்ள கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய உன்னதமான நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை நாளுக்காக, ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளவும், ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனை எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆராதனை நேரம். கர்த்தாவே, இந்த ஆராதனை நேரத்திலே தகப்பனே, நாங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒருமித்து அமர்ந்திருந்து வருமனதோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகள் நீங்கட்டும். வந்திருக்கிற யாவரையும் குடும்பங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி சகல பிரயாசங்களையும் ஊழியங்களையும் அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் குறித்த நேரத்தில் கொண்டு வாங்க. துவக்க முதல் கடைசி வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபங்களை கேட்டு அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்மாக்களையும் கொண்டு வாங்க. தடைப்பட்டு போன எல்லா குடும்பங்களையும் தடைகளை நீக்கி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா என்றதான அந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் உம்மையின் மொழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் ஆடுவோம். இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஒளியின் சுடரும் நீயா, ஒளியும் ஓசையும் நீயாவாய், ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியும் ஓசையும் நீயாவாய், ஓசையும் தாளமும் நீயாவாய், ஒலிக்கும் வெண்கலம் நீயாவாய்,
நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆமென். நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயா, எனது வலிமையும் நீயா, எனது ஆற்றலும் நீயா, எனது வலிமையும் நீயா, எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லா நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Praise you Jesus. Thank you Lord. துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. நீங்க இல்லாம ஆண்டவரே வாழவே முடியாது. ஒவ்வொரு மாதமும் எங்களை அதிசயமா நடத்துறீங்க, அற்புதமா நடத்துறீங்க. ஆமென். அப்படியே எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பான்னு சொல்லுவோம். ஆமென். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. கரங்களை உயர்த்தி நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Praise you, hallelujah. Amen. Thank you, Jesus. Praise you, hallelujah. Amen.
ஓ மகிமையின் பிரசன்னத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. அமைதியா சோதரம் பண்ணி ஜெபிங்க. ஹalleluya. We give all the glory. Thank you Jesus. பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. Praise you. Praise you Lord. Hallelujah. Glory glory glory. Amen. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாய்ந்திருக்கும். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரணழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரணழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை பாடுவோம். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உங்களுக்கீந்தே. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரணழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். போக சுக மேன்மையெல்லாம் என்னை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால் பாடுவோம். போக சுக மேன்மை என்னை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரணழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கைய நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரணழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருவோம். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருவே. பூரணழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரணழகுள்ளவரை
நல்லவரே பூவில் எந்தன் ஹல்லேலூயா. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இம்மி பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரை இனி பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புறநழகுள்ளவரே பூவில் எந்தன் ஹல்லேலூயா. இதை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை ஹல்லேலூயா, வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புறநழகுள்ளவரே ஆமென் 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 ஆமென். நீரே பொருளாட் இளமை இளமை சொல்லாட் ஆமென். glory ஹல்லேலூயா. மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புறநழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஓ, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. உற்சாகமா உற்சாகமா கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தரை அபிஷேகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கணும். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருனே. சொல்லுங்க. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருனே. பூரணழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் ஹல்லேலூயா. மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் ஹல்லேலூயா விட்டிட மாட்டேன். பூரணழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை இதை போதும் வேறே வேண்டாம் எந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட சொல்லுவோம் சொல்லுவோம். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. எஸ், இயேசுவை போல் அழகுள்ளோர் காண்பதில்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரணழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த glory glory glory. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரணழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையை நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கரங்களை உயர்த்தி நல்ல ஆவினை நிறைந்து கர்த்தரை துதிக்கலாமா?
நல்ல நாவில் இருந்து கத்தரை துதிக்கலாம். கொடுத்திருக்கிற அபிஷேகம் உள்ளதா இருக்கு. கத்த நம்ம கொடுத்த அபிஷேகம் நமக்குள்ளதா இருக்கு. நாவில் நிரம்பி கத்தரை துதிக்கலாம். Hallelujah. Glory, 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 glory. Praise the Lord. Amen, amen. Glory, glory. Hallelujah. மகிமை 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 வல்லமை. Praise the Lord. Amen. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் வல்லமை, இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். உள்ளங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொல்லிப்பவர் நாடுவோம். உள்ளங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொல்லிப்பவர் நாமம். இயேசுவின் நாமே இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். துதிக்க துதிக்க தடைகள் எல்லாம் நீங்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோதனை அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். வானிலும் பூவிலும் மேலான தேவன், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொல்லிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொல்லிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் ஹல்லேலூயா. இனிதான நாமம், praise the Lord. இணையில்லா நாமம், இன்ப நாமம். நாம் ஜெபிக்கலாம். தலையிலே தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பொழுதும் ஒரு வார்த்தைகளை தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் நாங்கள் பலனடைந்தவர்களாக புது பலத்தோடு புதிய அபிஷேகத்தோடு புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். புது கிருபைகளினால் எங்களை நிரப்புகிறார்கள். ஆமென். புதிய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புகிறார். நாள்தோறும் உடைய கிருபைகள் எவ்வளவு புதியவளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிறார். புறப்பட்டு போகும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடும் அபிஷேகத்தோடும் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களை பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தையை இந்த மாதத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பிரைஸ் தி லார்ட். அந்த அவன் யாருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமேன். கொஞ்ச நேரம், ஆமேன், ஒரு சில நிமிடங்கள், ஆமேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் காட். அந்த சங்கீதம் முதல் சங்கீதத்திலேயே ஆமேன் அந்த அவன் யார் என்று அங்கே அதற்கு முன் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து சொல்லுங்க, ஞானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அவன் தான் எப்படியா நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த அவன் யாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன்தான் அவன். ஹல்லேலூயா, அவன்தான் இந்த நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற அந்த மரம் யாருன்னு சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இந்த வசனங்களை தியானிக்கிற மனுஷன்தான். எத்தனை பேர் சரின்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் தியானிக்கிறீங்க? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இப்படி யாரெல்லாம் தியானிக்கிறீங்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அவருடைய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்காக யாவற்றையும் செய்கிற கர்த்தர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் கேட்டால் போதும், அப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், உங்கள் மன விருப்பத்தெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஆமேன் ஜெபங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? பதில் தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமேன். செய்வதெல்லாம் என்ன பண்ணும்? வாய்க்கும். ஆமீன் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமீன். இதெல்லாம் எப்போ நடக்கும்? இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு எப்பொழுது செய்வார்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆமேன் ஒரு 3 காரியங்கள் விசேஷமாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமேன். ஒன்று, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இரண்டாவதாக இடைவிடாமல் ஜெபிப்பது. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். மூன்றாவதாக சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருப்பது. பிரைஸ் தி லார்ட். இந்த 3 காரியங்களை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியங்களையும் சரியாக செய்கிறவங்க ஆமேன், பிரைஸ் தி லார்ட், ஆமேன், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 3 காரியங்களை சரியாய் செய்கிறவருடைய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமேன். விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சத்தமாக சொல்லலாமா? நல்லா சத்தமாக சொல்லுவோமே? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கண்டிப்பாக கட்டாயமாக செய்ய வேண்டியதான காரியங்கள் இந்த 3 காரியங்கள். சில காரியங்கள் கர்த்தர் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. ஆமேன். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி நான் வேதத்தை தியானிக்கலை, இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆமேன் ஒரு தீர்மானம் பண்ணி உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சரி செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுவோமே? அவன் தான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நீர்க்கால் ஓரமாக எப்பொழுதும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செடி எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்ல செழிப்பாக இருக்கும். லேலியா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு
ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தன் காலத்திலே தன் கனியை தந்து, பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன். ஹல்லேலூயா. சீசன் இருக்கு. அன்னைக்கு ஒரு சகோதரர் வந்தார், ஊட்டியில் நான் ஒரு ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறேன், ஆனால் அதை நம்பி இருக்க முடியாது. ஏன்னா ஊட்டியில் சீசனுக்கு தான் வியாபாரம் நடக்கும். சீசன் இல்லாத நாட்கள் யாரும் வரமாட்டாங்க, அந்த ஊர் மக்கள் தான் இருப்பாங்க. அவங்கள நம்பிலாம் ஹோட்டல் நடத்த முடியாது, யாரும் வரமாட்டாங்க. இங்கே தஞ்சாவூர்லேயும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான் இருக்கிறேன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், சீசன் அவுட் ஆஃப் சீசன். இப்போ இந்த சீசனில் இந்த பழம் நமக்கு கிடைக்கும், இந்த சீசனில் இது நடக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கோடை காலம் என்று சொல்லுகிறோம், மழைக்காலம் என்று சொல்லுகிறோம், ரெய்னி சீசன், வின்டர் சீசன் சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல். இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கு. அந்த காலம் வரும்பொழுது இலைகள் கண்டிப்பாக என்ன பண்ணுது? உதிர்ந்து தான் மறுபடியும் இலைகள் முளைக்கிறது. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறா? நீ தேவனுடைய வார்த்தையை தவறாமல் தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தா, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தா, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தா, இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன். ஆமேன். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல். இலையுதிர் காலமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாதுங்க? இலையுதிர் காலமே கிடையாது. ஆமேன் சொல்லுவோமா? எப்பொழுதும் செழிப்பு. எப்போ பார்த்தாலும் அந்த மரம் எப்படி தான் இருக்கும்? பச்சையாக இருக்கும், இலை காஞ்சி போகாது, செழிப்பாக இருக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல க்ரீனாக பார்க்குறதுக்கு செழிப்பாக. தோட்டங்கள் எதற்கு வைக்கிறோம்? செடிகள் எதற்கு வைக்கிறோம்? பூ செடிகள் எதற்கு வைக்கிறோம்? ஆமேன். ஏதோ நமக்கு நேரம் போகலைன்னா, ஆமேன், பார்ப்பதற்கு எப்படி இருக்குது? அது ரம்மியமாக இருக்குது, மன ரம்மியமாக இருக்கிறது. அல்லது பச்சை செடிகளை நம்ம வைக்கிறோம், பூக்களை வைக்கிறோம், தோட்டமெல்லாம் வச்சுருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் செழிப்பாக வைக்கணும்னு சொன்னான், ஆசீர்வாதமாக வைக்கணும்னு சொன்னான். ஹல்லேலூயா. சீசனுக்கு சீசன் மாறுறது போல இல்லாமல் எப்பொழுதும் பர்மனண்ட்டாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பர்மனண்ட் பிளெஸ்ஸிங். ஒருவரும் ஒரு காலம் நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு என்று போட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ண முடியாதான்? சொல்லுங்க. நம்மை விட்டு எடுக்கக்கூடாத ஒரு பிளெஸிங் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து தான் ஆக வேண்டும். வேதத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கையில் எடுக்கணும், எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதிகாலையில் அரை மணி நேரம் ஒரு தியானம் வச்சிருக்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வாரமும் 5 நாட்கள் பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணுறாங்க. நாங்கள் தவறாமல் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. சரி, அதிகாலை ஆராதனைக்கு என்னால் வர முடியலைங்க. பிரைஸ் தி லார்ட். கட்டாயப்படுத்தலை, முடிஞ்சவங்க வர்றாங்க, சந்தோஷம். மற்றவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்கள் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி நம்முடைய அன்றாட வேலைகள் கடமைகள் எல்லாம் நம்ம சரியாக செய்யணும்னு நினைக்கிறோமோ, அதை காட்டிலும் அதிகமாக ஆமேன் பிரைஸ் தி லார்ட் வேதத்தை தியானிக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவீங்களா? நல்லா சொல்லுவீங்களா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். இன்னைக்கு ரொம்ப பேர் கவலையோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு வாழ்கிறாங்க. ஆமேன் பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லவில்லை, உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுடைய அனுபவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அதிகமாக பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், ஓடணும், உழைக்கணும், வியாபாரம் பண்ணணும், சொத்துக்களை சம்பத்துக்களை சேர்க்கணும்னு சொல்லி அநேகர் ஓடுகிறார்கள். அதில் ரொம்ப சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமேன் பிரைஸ் தி லார்ட். 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா உடனே கொடுத்துருவாங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அப்படியெல்லாம் நிறைய பேர்
சீக்கிரமாக பணக்காரன் நினச்சி கொடுத்து இன்னைக்கு அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ரொம்ப பேர் கண்ணீரோடு நிற்கிறார்கள். அந்த பணமெல்லாம் எப்போ கிடைக்கும்? பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி ஒரு நாளும் ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. ஆமென். மந்திரத்தில் மாங்காய் உழுவுன்னு சொல்கிறாங்களே, அதுபோல் ஏதோ ஆமென் பிரைஸ் தி லார்ட் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒரு அற்புதம் திடீர்னு நடக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய டெய்லி லைஃப், டே டு டே லைஃப், உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதற்கு ஏற்றது போல தான் ஆசீர்வாதமும் வரும். ஆமீன் சொல்லுவோமா? நான் என் இஷ்டம் போல் வாழ்வேன், நான் இஷ்டம் போல் நடப்பேன், பைபிளெல்லாம் எடுக்க மாட்டேன், வசனத்தை வாசிக்க மாட்டேன், ஜெபமும் பண்ண மாட்டேன், ஆராதனைக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமீன் பிரைஸ் தி லார்ட். இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தொடர்ந்து ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, ஆராதிக்க வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமீன் சொல்லுவோமா? அவர்கள் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவர், அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆமீன் சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆராதனைக்கு வரலனாலும் மன்னிக்கிறாரு, ஜெபிக்கலனாலும் உங்களை மன்னிக்கிறாரு. ஆமீன். வேதத்தை நீங்கள் தினம் இப்படி தியானிக்கலனாலும் உங்களை மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். அப்படி மன்னிக்கிற, மனம் இறங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறதுனால இன்றைக்கி ஊழியக்காரர்கள் சரி, விசுவாசிகளும் சரி ஆமீன் தங்கள் மனம் போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமீன். எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஆமீன் பிரைஸ் தி லார்ட் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எம்பிபிஎஸ் படித்தா தான் டாக்டர் ஆக முடியும், நீ ஐஏஎஸ் படித்தா தான் கலெக்டர் ஆக முடியும், ஐபிஎஸ் படித்தா தான் போலீஸ் அதிகாரியாக மாற முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இதெல்லாம் கண்டிஷன். இதை நீ செய்தால் நீ இப்படி இருக்கலாம். ஆமீன் பிரைஸ் தி லார்ட். உலகத்திலேயே மனுஷன் கண்டிஷன்லாம் வைத்திருக்கும் பொழுது கர்த்தரும் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சில கண்டிஷன் வைக்கிறார், சில நிபந்தனைகள். இதெல்லாம் நீ செஞ்சினா தான் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், இதெல்லாம் நீ செஞ்சினா தான் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். ஏன் செய்வதெல்லாம் வாய்க்காமல் இருக்கு? ஏன் வாழ்க்கையில் தோல்வி? பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஏன் செழிப்பு இல்லாமல் ஆமேன் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு காய்ந்த நிலைமை, வறண்டு போன அனுபவங்கள்? ஆமேன். யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் விசுவாசிகளுக்கு வர வேண்டுமா? ஊழியக்காரர்களுக்கு வர வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டுமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்கணும். லேலியா சொல்லுவோமா? இதற்கு பேர் தான் என்ன? தியானிக்கிறது. ஆமேன். நான் சொன்னேன்ல, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இதற்கு பேர் தான் தியானிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு வேத பகுதியை எடுத்து, ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் சிந்திக்கணும். இந்த வசனம் ஏன் எப்படி போட்டிருக்கு, இதில் ஏன் இப்படி எழுதியிருக்கு, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமேன். இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம் எனக்கு ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கணும். எல்லாரும் பைபிள் ஸ்கூலுக்கு போக முடியாது, எல்லாரும் வேதாகம கலாசாலையில் போய் என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. நம்மெல்லாம் ஆராதனைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருகிறோம், மற்ற நாட்களில் நம்முடைய சொந்த வேலைகளை கவனிக்கிறோம். ஆமே. நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய வேதத்தை எடுத்து இந்த வசனங்களை நீங்கள் தியானித்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லையா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் 2 ராஜாக்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி தெரிந்து கொண்டார். எத்தனை ராஜா? எத்தனை ராஜா? ஆமேன். இஸ்ரவேல் தேசம், ஆமேன் பிரைஸ் தி லார்ட், தேசம் ஒன்று தான். ஆனால் இப்போ 2 ராஜாக்களை கர்த்தரங்க தெரிந்தெடுக்கொள்ள வேண்டியதாக போச்சு. முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் சவுல், 2வது தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தாவீது. லேலியா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆமேன் பிரைஸ் தி லார்ட். 2 பேரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். இப்படியில் எலெக்ஷன்லாம் வைக்கலங்க. எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலை. கர்த்தருடைய தீர்க்கதரிசி அனுப்பி தைல குப்பி எடுத்து தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணி சவுல் ராஜாவாக இருக்குன்னு சொன்னார். அதே போல தான் தாவீதை அபிஷேகம் பண்ணி தாவீது ராஜாவாக இருக்குன்னு சொன்னார். 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா?
ஆமேன். சவுலுடைய வாழ்க்கையில் தோல்வி, சவுலுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கீழ்ப்படியாமை, தெய்வ பயம் கிடையாது. அந்த மனுஷன் வேதத்தை தியானிக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் கிடையாது, ஆலயத்துக்கு போகிறது கிடையாது. ஆசாரியம் வரலன்னா பலி செலுத்துறதுக்கு அவரே கையை தூக்கிடுவார். ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை ஆசாரியர், ராஜா செய்ய வேண்டிய வேலையை ராஜா செய்யணும், அதை செய்ய மாட்டார். ஆமேன். அவருக்கு எல்லாம் பொழுதுபோக்கு தான். ஒரு ராஜா நல்லா வேதத்தை தியானிக்கிற, ஆமேன், ஜெபிக்கிற, தேவாலயத்திற்கு போய் கர்த்தரை ஆராதிக்கும் மனுஷனாக இருந்தால் அவனுக்குள்ள அசுத்தாவி இருக்கவே இருக்காது. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சவுலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சா? பொல்லாத ஆவி. அந்த ஆவியை துரத்துறதுக்கு அந்த ஊரில் தேடி கண்டுபிடிச்சி தாவீதை தான் கொண்டு வந்தாங்க. தாவீது வந்து சொரமண்டலம் வாசி அவன் பாடும் பொழுது அந்த பொல்லாத ஆவி ஓடுது. பிரைசலாட். அப்போ ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் அவன் ஜெபிக்கலை. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் அவன் வேதத்தை தியானிக்கலை. ஆமேன். 122ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், தாவீதை போய் பார்த்து அவனிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்கே போவோம்? கர்த்தருடைய போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்ட பொழுது அவன் எப்படி இருந்தானா? ஞாயிற்றுக்கிழமை ஆறான்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? ஏதோ கடமைக்காக வந்தோம் என்று சொல்லியிருக்காரு. ஆராதிக்கு வந்து நல்ல அபிஷேகத்தோட பாடணும், நல்லா ஆராதிக்கணும், பிரைஸ் தி லார்ட், மகிழ்ச்சியாக இருக்கணும். தாவீது இத்தனை 150 சங்கீதத்தில், ஆமேன், 75% சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டது. அல்லேலியா சொல்லுவோமா? இதெல்லாம் அவருடைய அனுபவத்தை தான் சங்கீதம் எழுதி வச்சிருக்கிறார். சவுல் ஏதாவது சங்கீதம் எழுதுனதா போட்டிருக்கா? சவுல் சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. வாழ்ந்த நாட்கள் ஒரு சங்கீதமாவது எழுதினார்னு இருக்கா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். எப்படி எழுதுறது? அனுபவத்தில் இருந்தால் தான் வெளியில் வரும், இல்லையா? ஆமேன். சொல்லுவாங்கள்ல பழமொழி. ஆமீன். பானையில் இருந்தால் தான் எங்கே வருமா? பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வருமா? பிரைஸ் தி லார்ட். உள்ளே இருந்தால் தானே வரும். உள்ளே என்னதான் இருக்கு? பொல்லாத ஆவி இருக்கு. சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கு. கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. சவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் அவனை ஜனங்கள் பார்த்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உயரமாக இருந்தான், அழகுள்ளவனாக இருந்தான், நல்ல அழகான முடி இருந்துச்சு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லா தகுதியும் இருந்துச்சு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல சிவந்த மேனி உள்ளவனாக இருந்தான். ஆட்சி பண்ணுகிறதுக்கான தகுதி எல்லாம் இருந்துச்சு. இருக்க வேண்டிய தகுதி இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீ உயரமாயிருந்து, சுருள் முடி இருந்து, நீ சிவந்த மேனியாயிருந்து, ஆமேன், எல்லாருக்கும் மேலே பெரிய மனுஷனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டமாக நின்னா சவுல் தனியாக தெரிவார். நீ அப்படிப்பட்ட மனுஷனாக இருந்து என்ன பிரயோஜனம்? பழமொழி சொல்லுவாங்கல்ல, உதயம் பெருத்தா என்னத்துக்கு ஆகாதான்? உதயம் பெருத்தா என்ன ஆகாது? உத்தரத்துக்கு உதவாதுன்ன மாதிரி சவுல் ராஜா அப்படி ஆஜான பாகுவா இருந்து பிரயோஜனம் இல்லை. கண்பான கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள். இன்றைக்கி ஜிம்மில் போய் அப்படியெல்லாம் உடற்பயிற்சி செய்து எல்லாம் கொஞ்சம் பயில்வான் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிரைஸ் தி லார்ட், உடற்பயிற்சி செய்யும் பொழுதே மயங்கி விழுந்து செத்து போனான் வாலிபன். வயசு கேட்ட 22, 23, ஆமேன், 25 கூட வரல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, என்ன பிரயோஜனம்? உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் மறிக்க வேண்டும்? தேவ சித்தம் செய்கிறது இல்லை மனுஷன் இன்னைக்கு. ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு ஆமேன், சவுல் ராஜாவை போல தோற்றத்தில் எல்லாம் சரியா இருந்து உள்ள அனுபவத்தில் ஒன்றும் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு கனவு தான் கண்டுகிட்டு இருக்கலாம். செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி அவன் கனவு மாத்திரம் பார்க்கலாம் ஒழிய அது நிஜ வாழ்க்கையில் நடக்காது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சவுலுடைய அனுபவம் அப்படி இருந்துச்சு. ஆனால் தாவீதை பாருங்க, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், ரொம்ப குட்டி பையன், வீட்டிலே கடைக்குட்டின்னு சொல்லுவாங்களே அதுபோல் ஒன்றுத்துக்கு உதவாதவன். இவன் எதுக்கு தான் லாய்க்கு? ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு.
ஆமீன். இவன் படிக்க மாட்டாங்க, இவன் என்ன பண்ணுங்க, மாடு மேய்க்க விட்டுருங்க, எங்க போ. அப்படிதான் தாவீது இருந்தான். மாடு மேய்க்கிற மனுஷனை போல இவன் ஆடுகளை மேய்க்கிற மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும், எளிமையான மனுஷனாக இருந்தாலும், சவுலை போல அப்படி பிரம்மாண்டமாக இல்லைனாலும், ஆமேன், அவளுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இருந்தது, தாவீதுக்குள்ள தேவனுடைய ஆவி. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. அதுதான் முக்கியம். ஆமீன் சொல்லுவோமா? நீ பெரிய ஆளாக இருந்து, உத்தியோகஸ்தனாக இருந்து, பெரிய பணக்காரனாக இருந்து, கோடீஸ்வரனாக இருந்து, ஆமீன், பிரைஸ் தி லார்ட், எல்லாவற்றிலும் மேலே இருந்து உனக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லைன்னா நத்திங், நீ ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது இல்லை? ஆமேன். அன்பு உனக்கு இல்லைன்னா நீ எப்படி இருக்கிற? சத்தம் இடுகிற வெண்கலம் போல் இருக்கிறன்னு சொன்னது போல, உனக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லைன்னா நீ யாரு? ஒன்றும் இல்லை. யூ ஆர் நத்திங். பிரைஸ் தி லார்ட். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய அபிஷேகம் அந்த தேவனுடைய மனுஷன் தாவீதுக்குள்ள இருந்தனால சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவன் சுரமண்டலம் வாசிக்கிறவனாக இருந்தான். ஆடு மேய்க்கிறதா இருந்தால் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆடு மேய்க்கிறவங்க அப்படியே ஆடை கொண்டு போய் விட்டுட்டு எங்கேயோ ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க, நாள் முழுவதும் உட்காந்தே இருப்பாங்க, வேறு எந்த வேலையும் கிடையாது அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படி தான் இருப்பாங்க. தாவீது அப்படி இல்லை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் ஒரு இடத்துல அவன் உட்காந்து சுரமண்டலத்தை எடுத்து பாடிக்கிட்டே இருப்பான், கர்த்தரை ஆராதிப்பான். இந்த சின்ன வயசுலேயே பாருங்க, இப்படி ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. இல்லையா சொல்லுவோமா? சிறு வயதிலிருந்தே நம் பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இல்லையா சொல்லுவோமா? தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருந்தாங்க, மிலிட்ரியில் இருந்தாங்க, இராணுவத்தில் சவுல்கிட்ட வேலை பார்த்தாங்க, இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தார்கள். ஆமேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. கோலியாத் அங்கே முன்னால் நின்று சவால் விட்டு கூப்பிடும் பொழுது இதில் ஒருத்தன் கூட போகலை. இல்லை மிலிட்ரி தான். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இல்லை மிலிட்ரியில் செலெக்ஷன் ஆகி போயிருக்கிறான். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இவனுக்கு யுத்த பயிற்சியெல்லாம் கொடுத்து தான் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இவனால் என்ன பண்ண முடியல? பிசாசை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியல. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட தாவீது, ஆமீன், ஒரு சிறு பையனாக இருந்தாலும் ஒரு கூழாங்கல் தான். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். ஒரு பிசாசை கீழே வீழ்த்துறதற்கு, ஆமீன், ஒரு அபிஷேகம் இருந்தால் போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அபிஷேகம் எங்கேருந்து வரும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வரும். ஆமீன் சொல்லுவீங்களா? அந்த அபிஷேகம் எங்கேருந்து வரும்? 40 வருஷம் விசுவாசியாக இருக்குன்னு அபிஷேகமே இல்லை. ஆமேன். 20 வருஷமான கர்த்தரை ஆராதிக்கிற அபிஷேகமே இல்லை. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். நானும் 15-20 வருஷமாக ஊழியம் செய்கிறேங்க, ஆனால் அபிஷேகமே இல்லை. ஊழியக்காரனுக்கே அபிஷேகம் இல்லையே. ஜனங்களை நடத்த வேண்டிய சவுலுக்குள்ளே அபிஷேகம் இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமையில் தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஆமேன். சவுல் பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆமேன். ராஜாவாக இருக்கிற எல்லா தகுதியும் அவனுக்கு இருந்துச்சு. நீ இருக்க வேண்டியதான நல்ல காரியங்கள் அவனுக்குள்ளே இல்லை. அபிஷேகம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஜெப வாழ்க்கை இல்லை, ஆலயத்துக்கு போகிறதில்லை, ஆராதிக்கிறது இல்லை, பலி செலுத்துறது இல்லை. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அவன் அப்படியே ரவுண்ட் போவான், இஷ்டத்துக்கு போவான். இந்த குகைகளில் போய் இருப்பான், வேட்டைக்கு போவான், அங்கே போவான், இங்கே போவான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆலயத்துக்கு போகிற நேரம் இருக்காது, ஆராதிக்க சமயம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தேடுறதுக்கு டைம் இருக்காது. வேதத்தை வாசிக்கிறது நிறைய பேருக்கு டைம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து எல்லா தகுதிகள் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சவுலுடைய வாழ்க்கை தோல்வியிலே முடிந்தது. ஆமேன். எதுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு ஓடிட்டு இருக்கிற அநேகர் இன்றைக்குத்தான். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன், இந்த வார்த்தையெல்லாம் நான் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால், வாலிப பிள்ளைகள், தம்பிமார்கள், சிறு பிள்ளைகள் இருந்தால், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் இதெல்லாம் நல்லா கவனித்து கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க.
சவுலை போல வாழ்க்கையில் தோல்வி. ஆமென். இவருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பட்டயத்தை நட்டு அதன் மேல் அவன் விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க. அப்போ ராஜா தோத்து போனால் அவமானமாக இருக்குமேன்னு சொல்லி அவன் ரொம்ப காயப்பட்டுட்டான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதனால பட்டயத்தை நட்டு அதில் விழுந்துட்டான் சூசைட் பண்ணுறதுக்கு. அப்படியும் உயிர் போகலை. உயிர் போகாதனால ஆமீன், விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் அங்கே வர்றான். அவங்கிட்ட ஒரு புறஜாதி மனுஷன், கர்த்தர் அறியாத ஒரு மனுஷன், ஆமீன், இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத ஒருவன் வருகிறான். அவனிடத்துல அவன் கெஞ்சுறான், எப்பா உயிர் போகவும் மாட்டேங்குது, இருக்கவும் மாட்டேங்குது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், குற்றுயிரும் குலையுருமா இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதுபோல் இருக்கிறேன்ப்பா, உன் பட்டயத்தை எடுத்து தயவுசெய்து என்னை என்ன பண்ணிடு, என்னை சிரச்சேதம் பண்ணிடுறேன், கழுத்தை வெட்டியிருப்பான்னு சொல்லி. ஆமீன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுடைய முடிவு ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்கு? நம்ம கதை வாசிக்கிறோமோ வாசிட்டு போயிடுறோம், நீ தியானிக்கிறது இல்லை. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாயிருந்து இரவும் பகலும் என்ன பண்ணு, வேதத்தில் தியானமாயிரு. சவுல் கர்த்தருக்கு நேரம் கொடுக்கல, வேதத்தை தியானிக்கல, ஆமேன், ஜெபிக்கல, ஆராதிக்கல, இஸ்ரவேல் ஜனங்கள் சரியா நடத்தல, கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆமேனுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான ஒரு முடிவு. ஹல்லேலூயா. தாவீதை பாருங்க, ஆமேன், அவன் விருத்தாப்பியனான பொழுது வயது முதிர்ந்தவனா சந்தோஷமா அவன் வாழ்க்கை முடியுது. லேலியா சொல்லுவோமா? அவன் விருத்தாப்பியனான பொழுது, விருத்தாப்பியன்னா முதிர் வயதான பொழுது அவன் மரித்தான். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா அரண்மனையிலே சுகபோகமா இருந்து அவன் வாழ்ந்து செத்து போனான். ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆமேன். ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்? செய்வதெல்லாம் வாய்க்குது, சவுல் செய்வது எதுவுமே வாய்க்கலையே. யுத்தத்துக்கு போனால் தோல்வி, வீட்டில் தோல்வி, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், எங்கே பார்த்தாலும் தோல்வி உனக்கு. ஆமேன். ஏன்? நீ தேவனுக்கு நேரம் கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வேதத்தை இரவு பகலு நீ தியானிக்கலனான்னு பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வாசிக்கக்கூடாதா? பைபிளை கையில் எடுக்காத யாராவது இருந்தால் ஆமேன், நல்லா யோசிங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணுறேன், இந்த பரிசுத்த வேதாமத்தை என் கையில் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது நான் வாசிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை வசனம்? எத்தனை வசனம்? 66 புத்தகங்களில் ஒரு வசனத்தையாவது நான் வாசிப்பேன். பைபிளை திறந்து. ஏன் சொல்கிறேன்னா, கேலண்டரில் வசனம் இருக்குது, அதை வாசிட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு 21ஆம் தேதியா, என்ன வசனம் போட்டிருக்கு? அவன் நாண்டு கொண்டு செத்தான். ஐயோ, என்னடா நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு இருக்குன்னு பார்த்தா 21ஆம் தேதி, இன்னைக்கு பார்த்தா என்ன வசனம் போட்டிருக்கு? அவன், ஆமேன், பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு தொலையுதுங்க, நாளைக்காவது நல்ல வசனம் வரும் பார்ப்போம். இன்னைக்கு போயிட்டு போகுது, கர்த்தர் பார்த்துக்குவார்னு போயிட்டான். 22ஆம் தேதி பார்க்குற, நீயும் போய் அப்படியே செய், நீயும் போய் அதை அப்படியே செய்யடான்னு போட்டுரு. பிரைஸ் தி லார்ட். அதில் கேலண்டரை பார்த்து இல்லை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு, எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்கு. ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. யார் கையிலையும் இல்லைங்கிறது தான் இப்போ பிரச்சனை. எல்லாரும் கையில் வச்சுருக்குறோமாங்கிறது தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. தலைமாட்டில் இருக்கலாம், தலைவாணி கடியில் இருக்கலாம், இல்லை பைபிளில் இருக்கலாம், அலமாரியில் இருக்கலாம். ஒரு விசுவாசி வீட்டுக்கு ஜோம் பண்ண போனேன். அவர் போலீஸ்காரராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். வீட்டுக்கு போன பொழுது ஒரு மர ஷெல்ஃப் இருந்தது. அந்த ஷெல்ஃபில் பைபிள் இப்படி பார்த்தேன், எடுக்கிறது ஜெபம் பண்ணுறதுக்கு பைபிள் எடுக்கிறாங்க, அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்தாங்க. ஒரு உத்தியோகம் பார்க்கும் பொழுது போட்டிருந்த அந்த ஷூ, ஒரு 5-6 ஷூ மேல் வரிசையில் இருக்குது, 2வது வரிசையில் பைபிள் வச்சுருக்காரு அந்த ஷூவுக்கு கீழே. ஆமேன். இப்போ கர்த்தருடைய வேதத்துக்கு நம்ம எவ்வளவு கனம் செலுத்துகிறோம் பார்த்தீங்களா? எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம் பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இன்றைக்கு எருசலேமின், நம்ம என்ன பாடுறோம்? எருசலேமின் அலங்கத்தை பார்,
தெருக்களின் அலங்கோலத்தை பார் நம்ம பாடுறோம்ல, அதுபோல் இன்னைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு. ஆமே. என்னுடைய சொந்தக்காரவங்க போன வாரம் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஐயோ பாஸ்டர் நீங்கள் போய் பாருங்கள், அந்த வீட்டை பால் அடைஞ்சு போச்சு, இடிஞ்சு தொங்குது, எப்போ தலையில் விழுமோ தெரியாது. அந்த வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் போயிட்டாங்க, அவங்க 2 பேர் மாத்திரம் இருக்கிறாங்க. ஏன்? நீ கர்த்தருடைய வேதத்தை நீ இரவு பகலும் தியானிக்கலாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மரியாதையாவது கொடுக்க வேணாமா? நீ ஷூக்கு கீழே வைக்கிறிய. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இப்போ கர்த்தர் எப்படி ஒன்று ஆசீர்வதிப்பார்? நீ செய்வதெல்லாம் எப்படி வாய்க்கும்? ஆமேன். பென்ஷன் வருது, இன்னொரு வேலை பார்க்குற, அதில் அவருக்கு வருமானம் கிடைக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, அதில் வருமானம் கிடைக்குது. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். செய்வதெல்லாம் வாய்க்கவே இல்லை. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். குடிக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. கண்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் யாரு? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து எலியுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ரொம்ப பேர் பைபிள் இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. சிலர் பைபிள் இங்கே இருக்குது, நாங்கள் பத்திரம் பண்ணி வச்சுட்டு பேரெல்லாம் வாசி அடுத்த வாரம் உங்கள் பைபிள் இங்கே இருந்துச்சு பிரதர், விட்டுட்டு போயிட்டீங்க போல இருக்கு. அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு. பைபிளெல்லாம் வச்சுட்டு போகலாமாங்க? உங்களுக்கு அறிவு இருக்கா? நம்ம கேட்க முடியுமா? நம்ம பாஸ்டர்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்கு? பிரதர் சிஸ்டர் பைபிளை வச்சுட்டு போயிட்டீங்க போல இருக்கு, மறந்துட்டீங்களா? சரி சரி எடுத்துகிட்டு போங்க, நல்லா படிங்க. சவுலுக்கு அப்படிலாம் கூட கர்த்தர் பண்ணி பார்த்தார், ஆனால் அவன் மனம் திரும்பலை. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய வாழ்க்கை தோல்வியிலே முடிந்தது. தாவீது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக, வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனாக, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவான்னு சொல்லும் பொழுது மிகுந்த மனமகிழ்ச்சியுள்ள ஒரு மனுஷனாக, சங்கீதம் 102 ஆமீன், மகிழ்ச்சியோடு நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சித்தத்தோடு அவர் சன்னதி முன் வான்னு சொல்லி எழுதி வச்ச மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சார், நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நீங்க நல்லா பாருங்க, தாவீது கவனில் கல்லை சுற்றி அடித்தான். அடித்த பொழுது இந்த கல் போய் கோலியாத்தினுடைய நெற்றியில் பதிந்ததான். நெற்றியில் பதிந்த பொழுது கோலியாத் எப்படி விழுந்தான்னு நீங்க யாராவது சொல்லுங்க. முகங்குப்புற விழுந்தான். ஆமேன். இங்க அடிச்சா எப்படிதான் விழுகணும்? மல்லாக்கத்தான் விழுகணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் ஒரு சிறு பிள்ளை. அவனு கோலியாத் என்ன சொன்னான் தெரியுமா? ஏய், ஒரு நாயை போல நீ வந்து நிற்கிற, இன்னைக்கு உன்னை அடிச்சு ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னை நான் என்ன பண்ண போறேன்? ஆகாரமாக நான் உன்னை போட போறேன்னு சொல்லி கர்ஜிக்கிறான். ஆமேன். ஒரு பலசாலி சிங்கம் போல நிற்கிறான். இவன் ஆட்டுக்குட்டியை போல நிற்கிறான். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். இவன் வைத்திருந்தது ஒரு சின்ன கூழாங்கல்லும் கவனும் தான், கேட்டா பெல்ட்டு. எல்லாம் அந்த காலத்தில் உள்ளவங்களாம் தெரியும். இங்கே இப்போல்லாம் யார் கேட்டா பெல்ட் வச்சுருக்கிறது தெரியல. கேட்டா பெல்ட் போய் பட்டார்னு அடிக்கிறது, காக்கா குருவியெல்லாம் அடித்து காலி பண்ணுறது. ஆமேன். அதுபோல் ஒரு கேட்டா பெல்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ராஜ்யத்தனை கொண்டுட்டானே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது காரணம் இந்த கூழாங்கல் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அவனுக்குள் இருந்ததான அபிஷேகம். ஆமீன் சொல்லுவோமா? அவனுக்குள் இருந்ததான அந்த தேவனுடைய ஆவி. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் தான் பின்னால் நிற்கிறார் கோலியாத்துக்கு பின்னால். நீ கல்லை போடுப்பா, நீ கல்லை போடு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதை. ஹல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கேட்குறாரு. நீ ஒரு வசனம் வாசிப்பா, மற்றதில் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது தியானி, மற்ற காலம் நான் பார்க்குறேன். நீ ஒரு 10 நிமிஷமாவது முழங்கால போடு, இல்லை உட்காந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு கூழாங்கல்ல தான் கேட்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவ்வளோ பெரிய ராட்சதனை முறியடிக்கிறதற்கு உங்ககிட்ட கர்த்தர் கேட்குற ஒரு சின்ன கூழாங்கல். அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது?
ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு சவுல் ராஜா மேலே அந்த தலைச்சிராவை போட்டு, கவனிக்கிறீங்களா, மார்க் கவசத்தை போட்டு மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டா அதெல்லாம் தூக்கி நடக்க முடியல. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜாய் தம்பிக்கு வந்து போலீஸ்காரன் ட்ரெஸ்ஸு பெரிய பூட்ஸ் எல்லாம் போட்டு விட்டா முடியுமா அவருக்கு? அவர் ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் நல்ல நைக்கு ஷூவை போட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஓடுவார். போலீஸ் பூட்ஸை போட்டால் அவரால் முடியாது. இல்லை, அவனுக்கு ஒன்றும் முடியல. சொன்ன சவுல்கிட்ட இதெல்லாம் கழட்டி வச்சு நீயே வச்சுக்க போ. அப்படியே போகிறான். நடந்து போய் கொண்டே இருக்கும் பொழுது அவன் கவன், ஆடு மேய்க்கும் பொழுது வைத்திருந்த கவன் வச்சுருந்தான். இப்போ போகும்பொழுது ஒரு ஆற்றை கறந்து போகிறான். அங்கே ஒரு 5 கூழாங்கற்களை பொறுக்கினான். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 5 கூழாங்கல்லையும் ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அதில் அந்த ஒரு கூழாங்கல்ல தான் அவன் பயன்படுத்துகிறான். அப்படியே ரிட்டர்ன் பண்ணி 5 அடிக்கலை, ஒன்று தான் முடிஞ்சு கதை. அல்லேலூயா. கர்த்தர் ராட்சதனுக்கு பின்னால் இருந்து அவனை முகங்குப்புற தள்ளினான். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய தூதர்கள் அங்கே இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். பணிவிடை ஆவிகள் அங்கே இருந்தது. ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். ஒரு கூழாங்கல்ல நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிங்கன்னா, ஒரு வசனத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னா, வாரம் தவறாமல் ஆராதனைக்குள்ளாக இருந்தீர்கள் சொன்னால், ஆராதனை நாளில் வேறு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் போக்குவரத்துன்னு சொல்லி போகாமல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பணிவிடை ஆவிகள் அங்கே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய சத்துருக்கள், ஆமேன், உங்கள் எதிராளிகள், பகைஞர்கள், கோலியாத்தை போன்ற ராட்சதர்களாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தர் பின்னால் இருப்பார். ஆமேன். நீ முன்னால் இருந்து ஒரு கூழாங்கல்ல எரிஞ்சா போதும். அல்லேலூயா. கர்த்தர் பின்னால் இருந்து அப்படியே சாட்சிடுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தாவீது எரிந்த கூழாங்கல்ல அவன் விழலை. கூழாங்கல்ல போய் மண்டை ஓடு வரைக்கும் போயிடுச்சு. அது உண்மைதான். ஆனால் அவன் சாகலை தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் அவன் சாகலைன்னு? அவன் செத்துட்டான கூழாங்கல் அடித்து குப்புற விழுந்ததும். சொல்லுங்க, அவன் எப்படி செத்தான்? தாவீது போய் அவன் பட்டயத்தை எடுத்து, அவன் பட்டயத்தை தூக்க முடியாதவனால, அவ்வளோ பெரிய பட்டயம், அந்த பட்டயத்தை எடுத்து, ஆமேன், அவனுடைய தலையை சிரச்சேதம் பண்ணி தூக்கிட்டு வரான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அப்பொழுதுதான் எல்லாரும் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. ஆமேன். எத்தனை பேர் நீங்க இப்ப விரும்புறீங்க? எங்களுக்கு பாட்டு இப்படி இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? தாவீது கொன்றது 10,000 சொல்லி, ஆமேன், எங்களை குறித்து மக்கள் சாட்சி கொடுக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் 2 பேருடைய சாட்சியும் விளங்கி போச்சு. சவலை குறித்ததான சாட்சி என்ன? நீ 1000 கொன்றாய். நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், உன்கிட்ட எல்லா தகுதி இருந்தாலும் இருக்க வேண்டிய தகுதி இல்லை. ஆமே, நீ ஜெபிக்கலை, ஒரு நாள் நீ ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கலை, நீ வேதத்தை வாசிக்கலை, அதற்கு டைம் ஒதுக்கலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீ வாரந்தோறும் வரலை. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதெல்லாம் பாஸ்டர்ஸ் இன்னைக்கு போய் என்ன பண்ண முடியல? கேட்க முடியல. நீ ஏன் வரல, நீங்கள் ஏங்க வரலன்னு கேட்க முடியல. ஃபோன் பண்ணி விசாரிக்கிறோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல நீங்கள்? பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நீங்கள் வரலையே அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பதில் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நாங்கள் வெளியூர் போயிட்டோம், அங்கே போயிட்டோம், இங்கே போயிட்டோம், கல்யாணத்துக்கு போயிட்டோம், காது குத்துக்கு போயிட்டோம். ஆமேன். ஒரு டெத்து, முக்கியமான உங்களுடைய டெத்து போயிட்டேன். ஆமேன். போங்க, போய் அங்கே போய் செத்து போனவங்களுக்கு உயிரோட எழுப்ப போகிறீங்க, அது இல்லையே. போயிட்டு ஒரு மாலையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி நிற்பீங்க. செத்து போனவங்க குடும்பத்தில் அங்கே பக்கத்தில் இருந்தாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இதுதானே சொல்ல போகிறீங்க? ஆராதனை முடிச்சுட்டு போய் இதை சொல்லுங்களேன். யார் வேண்டான்னா? இல்லை, அந்த மனுஷனை போய் நான் உயிரோட எழுப்ப போகிறேன்னு போங்க. செத்து போன அந்த ஆள் ரொம்ப பெரிய ஆளுங்க, அவர் இப்போல்லாம் சாகக்கூடாது, நான் போய் அவர் உயிரோட எழுப்பத்தான் போகிறேன்னா போயிட்டு வாங்க. அப்படி யாரும் போகிறதில்லை. காது குத்துக்கு போயிட்டு வந்தேன். காது நீயா குத்த போகிற? நீ காது குத்த போகிறன்னு சரி, ஒரு கோணி ஊசி எடுத்துட்டு கிளம்பிடு. பிரைஸ் எல்லாம்
ஆமேன். கல்யாணத்துக்கு போனேன், பேசலாம். கல்யாணத்தில் என்ன நீயா தாலி கட்ட போகிற? அங்கே ரெடியாக 2 பேர் இருக்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ள. அவன் தாலியெல்லாம் கட்டிட்டு அவன் ரெடியாக இருப்பான். அவன் இந்த விருந்தாளிங்க வரதான் அவன் 2 பேரும் விரும்பவே மாட்டான் போல. என்னடா உயிரை வாங்குறாங்க இவனுங்க பாட்டுக்கு வந்து 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 உட்காரவும் முடியல, எந்திரிக்கவும் முடியல, நிற்கவும் முடியல, தண்ணியும் குடிக்க முடியல. இப்படி உயிரை வாங்குறாங்களே. ரொம்ப பேர் வெறும் கவரெல்லாம் கொடுத்துட்டு போய் கவர்லாம் பேர் எழுதி ஒன்று எழுதாமல் வெறும் கவர் கொடுத்துட்டு பிரியாணி சாப்பிட்டு போயிடுறது. ஆமேன் ஆமேன். பிரைசலாம். கத்தர் கேட்கல ஒரு சின்ன கூழாங்கல் தானே, 5 கூழாங்கல் இருக்குது, அதில் 1 தானே கத்தர் கேட்டார். எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, அதை கூட கொடுக்க முடியலன்னா வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறாய் என்பதுதான் கத்தருடைய கேள்வி. அல்லேலூயா சொல்லுவோமா? நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனாயிருந்து, தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனாயிருந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகும் பொழுது ஆமேன் எனக்காக அந்த சத்துருவை வீழ்த்துறதுக்கு ஒரு சின்ன கூழாங்கல்ல நீ பயன்படுத்த முடியலன்னு சொன்னா ஆமேன், உன் அழைப்பு என்ன செய்ய போகுது? உனக்கு உடைய தெரிந்து கொள்ளுதல் உனக்கு என்ன செய்ய போகிறது? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நான் இருக்கிறேன்னு சொன்னால், பாஸ்டமாக இருக்கிறான்னு சொன்னால், பாஸ்டர் உடைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள்லாம் ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், சபையை பராமரிக்கணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வேலையை செய்ய வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் சபை கூடி வருதலிலும் நாங்கள் முதலாவது சரியா இருக்கணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா கர்த்தர் என்ன விசாரிப்பார்? எங்கள் குடும்பத்தை விசாரிப்பார். ஆமேன். இவ்வளோ பெரிய சபையை வச்சு நீ நடத்தி என்னடா பிரயோஜனம்? ஆமேன். நீ ஆராதனைக்கு ஒழுங்காக டைமுக்கு வந்தியா? ஆமேன். முதல் பாட்டு முடிஞ்ச பிறகு வர, 2 பாட்டு முடிஞ்ச பிறகு நீ வர. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாதி பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நீ வர, வராமையும் இருக்கிற. கேட்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பாஸ்டர், ஒரு பெரிய பாஸ்டருங்க, பெத்தேல் கிறிஸ்டியன் அசம்பிளியுடைய பாஸ்டர், அவர் விட்டுருங்க சார். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நீ பெரிய பாஸ்டர், பிஷப், ரோலன்ஸ் கே, இவ்வளோ டாக்டரேட் வாங்கியிருக்கிற, இத்தனை நாட்டுக்கு போயிருக்கிற, இதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணியா? ஒழுங்காக வேதத்தை வாசியா? சபை கூடியவர்களுக்கு ஒழுங்காக வந்தியா? ஊழியத்தை ஒழுங்காக செஞ்சியா? உன் குடும்பத்தை சரியாக வச்சுருந்தியா? கர்த்தர் இதெல்லாம் தான் கேட்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசமடைவான்னு சொன்னது போல சவுல் நாசமடைஞ்சான். ஆமேன். அப்படி சபையில் தேவனுடைய பிள்ளைகளோ ஊழியக்காரர்களோ அப்படி போகணும்னு கர்த்தர் விரும்பலை. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீ தாவீதை போல நீ ஆராதிக்கணும், தாவீதை போல சங்கீதக்காரனாக இருக்கணும், தாவீதை போல எனக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருக்கணும். தாவீது குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவன் உன் இருதயத்திற்கு ஏற்ற புருஷன். எப்படி இருந்தானா? இந்த பக்கம் சொல்லுங்க, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷன். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆண் மகன், புருஷன், ஏற்ற பிள்ளையா இருந்தான்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியும்? ஆமே. இன்னைக்கு நம்ம சாட்சி எப்படி இருக்கு? ஊழியக்காரன் சொல்றோம், விசுவாசிகள் சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உபதேசம் எல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்கு, தாறுமாறா போகுது. எப்படி போயிட்டு இருக்குங்க? ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கோ அப்படி தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபதேசம் எல்லாம் இப்போ வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். ஹல்லேலூயா. இஷ்டம் போல போயிட்டு இருக்கு. ஆமேன். தீர்க்க தரிசனம் சொல்றாரு, தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஓடுறாங்க சிலர். சனிக்கிழமை அங்கே உபவாச ஜெபம், இங்கே தீர்க்க தரிசன கூட்டம். ஆமேன். அங்கே ஒரு தீர்க்க தரிசி வராரு, ஏமாற்றுகிறார்கள். ஓடாதீங்க. டெலிவிஷனில் ஏமாத்துறான். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்திற்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பல மாதங்களுக்கு முன்பாக செத்த ஒரு மனுஷன் உயிரோட மேடையில் உட்கார்ந்துருக்கிறார் என்று சொல்லி போய் சொல்றான். தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒரு மனுஷன்
இப்படி சபையில் முன்னால் மைக்கில் என்ன சொல்கிறாரு, பல மாதங்களுக்கு முன்பாக செத்து போன ஒரு மனுஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போய் அந்த மனுஷன் ஸ்டேஜில் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறான்னு சொல்லி போய் தீர்க்க தரிசனம். என்ன சொல்கிறாரு, அண்ணன் உட்காந்துருக்குறாங்க மேடையில் சேரில், கால் மேலே கால் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்குறாங்க. முதல்ல பாஸ்டர்மா வாங்க, உங்கள் 2 பேர் தலையிலையும் கை வச்சு ஜெபிக்க சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு பொய் பாருங்க, இன்னைக்கு புரட்டு. ஆமேன். இன்னைக்கு உபதேசங்கள் எல்லாம் தலைகளாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், ஆமேன், நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், பாஸ் கொடுக்குறேன், பரலோகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன கொடுக்குறேன். எங்கேயாவது இது உண்டாங்க, பைபிளில் இருக்கா சொல்லுங்கண்ணே, ஐயா சொல்லுங்க ஐயா, பைபிளில் இருக்கா? பாஸ்டர்கிட்ட பாஸ் வாங்கிட்டு வா. மேலே போன பிறகு அங்கே இயேசு கிறிஸ்துவோ பிதாவானவரோ இல்லை பேதுருவோ பவுலோ இருந்துக்கிட்டு, எங்கே பாஸ், எத்தனை அசம்பிளி பாஸ் இருக்காயா எம்மா இருக்கா கையில்? சார் இல்லை சார் தெரியாம. ஓடு ஓடு ஓடு, கீழே ஓடு, பாஸ்கிட்ட போய் பாஸ் வாங்கிட்டு வா. ஒரு ஊழியக்காரன் மைக்கில் பிரசங்கம் பண்ணுறாருங்க. ஆமேன், நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் பாஸ் கொடுக்குறேன். ஆமேன். அதை கொண்டு போய் காட்டினீன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, உன்னை கண்டிப்பாக உன்னை, நீ அக்கிரமக்காரனாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், நீ பெரிய கொலைகாரனாக இருக்கலாம், கொள்ளையடிக்கிறனா இருக்கலாம், திருடனாக இருக்கலாம், பொய் சொல்கிறனா இருக்கலாம், இவர் கொடுக்குற பாஸ் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக உன்னை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே விட்டுருவாங்க. சொல்லலாம். இது எவ்வளோ பெரிய ஒரு பொய், எவ்வளோ பெரிய ஒரு புரட்டு. இப்படி பைபிளில் எங்கேயும் போடலை. இல்லையா சொல்லுவோமா? இதை விட பெரிய ஒரு பொய் சொல்கிறார். அப்படி உள்ள விடலைனா ஆமேன், அங்கே இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது. நான் பாஸ் கொடுத்து அனுப்பின உன்னை உள்ள விடலைன்னா அங்கே இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது, பிதாவும் இருக்க முடியாது. நீ நரகத்துக்கு போனீங்கன்னா அவங்களும் எங்கே தான் போகணும்? இப்படி ஒரு உபதேசத்தை எங்கேயா கேட்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவையும் பிதாவுமே நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவனா இருக்கலாம். ஆமேன். இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும்? ஆமீன், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆமீன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு சபையில் ஆமீன், பாஸ்டர் போய் தள்ள கையை வச்சோன்னு அவன் சிரிக்கிறான், கக்கான்னு சிரிக்கிறான். கீழே விழுந்து கையை காலை உதச்சி ஒருத்தன் சிரிக்கிறான். கீழே விழுந்து கை காலெலாம் உதச்சி பயங்கரமாக இருக்கு சிரிப்பு, விதவிதமாக சிரிக்கிறான். இன்னொருத்தன் தள்ள வச்சு அவன் அழோன்னு அழுகுறான். என்னடா ஒரு சபையில் ஒருத்தனை சிரிக்க வைக்கிற, ஒருத்தனை அழ வைக்கிற, ஒருத்தனை ஃபூனு ஊதுற, அவன் விழுந்துடுறான். பொத்துன்னு விழுந்துட்டான், மயக்கணிச்சு, நாத்தம் தாங்க முடியாது. கேட்ட அபிஷேகம் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, மேலேருந்து வந்துருச்சு. எங்கே வச்சோம்? வாயிலேருந்து வந்துருக்கு. பிரைஸ் எல்லாம். இதெல்லாம் உபதேசம், பைபிளில் இல்லாத உபதேசம். இப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் இருக்குது, தஞ்சாவூர்லேயும் இருக்குது. ஆமேன். இன்னொரு ஐயா இருக்கார், ரொம்ப கெட்டிக்கார். அடுத்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை தான் அவர் ஆதாயம் பண்ணுவார். ஆதாயம் பண்ணுற விசுவாசிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன மீனை போடுவார். போட்ட உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்காது. ஐயோ, எங்கள் பாஸ்டர் கூட இப்படிலாம் செஞ்சது இல்லைங்க, இவர் பாருங்க எப்படி உபசரிக்கிறாரு, எப்படி விருந்து வைக்கிறார், எப்படி கவனிக்கிறாரு. ஆமேன். ஒரு மாதம் போகும், 2வது மாதம் அவன் அந்த விசுவாசிக்கிட்ட போய் ஒரு அர்ஜென்ட் தேவை, சர்ச்சில் கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை, ஒரு 50,000 ரூபாய் எங்கேயாவது வாங்கி கொடுக்க முடியுமா? 50க்கு மேலே தான் வாங்குறது, அதுக்கு கீழே வாங்குறது இல்லை. 50க்கு மேலே தான், அதுக்கு கீழே வாங்கினா ஒத்துக்க மாட்டார் அவர். இயேசு கிறிஸ்து ஒத்துக்க மாட்டார். பாஸ்டர்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, யார்கிட்ட வாங்கினா 50,000க்கு மேலே தான் வாங்கணும், அது கீழே வாங்கினா நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பாஸ்டர் வாங்குறார். ஆண்கள்கிட்டலாம் பணம், பெண்கள்கிட்டலாம் நகை வாங்கி அடமானம் வச்சு ரசீதை கொடுத்துருவார் அந்த லேடிகிட்ட. நகை வரவே வராது, பணமும் வரவே வராது. இது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா?
அந்த விசுவாசி அந்த சபையை விட்டு ஒரு நாளும் போக மாட்டான். நகையை வாங்குற வரைக்கும் அவன் அந்த சபையை விட்டு என்ன பண்ண மாட்டான், அந்த அம்மா போகாது. பணத்தை வாங்குறது விசுவாசி போக மாட்டான். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவன் சபையில் வந்து உட்காந்து என்ன பண்ணுறான்னு தெரியுமா? ஆராதிக்கிறது இல்லை, பாடுறது இல்லை, துதிக்கிறது இல்லை, பாஸ்டரை திட்டிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஆராதனை எப்போ முடியும்? வரேன்டா, ஆராதனை முடியட்டும், உன்னை கவனிக்கிறேன். நகையை வாங்காமல் நீங்கள் நான் போவேனா, உன் சட்டையை நான் பிடிக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. போனதெல்லாம் புலம்பிக்கிட்டு, ஐயோ போச்சு, நகை போச்சு, பணம் போச்சு, அது போச்சு, இது போச்சு, வாழ்க்கையே போச்சு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமேன். சபையில் எல்லாரும் எங்கேயுமே போகாமல் இந்த சபையிலே இருக்கணும்னா ஆமீன், பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகள் இருக்கிற நகையெல்லாம் வாங்கி ஆமீன், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்டர், அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாதம் தருகிறேன், 6 மாதம் ஆகட்டும், 1 வருடம் ஆகட்டும், ஆமீன். தவணை முறையில் தருகிறேன், ஆமீன், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். இப்படியே இருக்க வேண்டியதான். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தான் அற்புதம் நடக்கும், அது வரைக்கும் நடக்காது. இயேசு கிறிஸ்துடைய வருகை அன்னைக்கு தான் ஆமீன், பிரைஸ் தி லார்ட், அந்த நகையெல்லாம் திரும்ப வரும் போல இருக்கும். அது வரைக்கும் வராது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதெல்லாம் நிறைய ஊழியம் செய்கிறவங்க கற்றுக்கணும். ஆமீன். ஏன் இப்படி தப்பி போகிறான் இந்த ஊழியக்காரன்லாம்? ஜபம் இல்லை, அவனுங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. ரொம்ப சபையில் நான் பார்க்குறேன், அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் சபையை நடத்திட்டு பாஸ்டர் ஆராதனைக்கே வர்றதில்லை. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சபையின் போதகர் ஆராதனைக்கே வர்றதில்லை. அவர் பின்னால் நிற்பார். ஏன் பின்னால் நிற்கிறாருன்னா, சிலது பாதியிலே ஓடும் பார்த்தீங்களா, அதை பிடிச்சி காணிக்க உருவுறதுக்கு. சிலது பாதியிலே ஓடும், கல்யாணம் இருக்குங்க அவசரமாக போகிறேன் ஓடும் பாருங்க, இப்படி பின்னால் நிற்கிறது. நின்று செக் போஸ்ட் மாதிரி நிப்பாட்டி, எங்கே அவசரமாக போகிறீங்க, கணிக்கு போட்டிங்களா, ஐயோ மறந்துட்டு பாஸ்டர், இங்கே விட்டு அங்கே விட்டு எடுத்து, என்னடா இந்த ஆள் வேற மொய் வைக்கிறதுக்காக ஒரு 100 ரூபா அதையும் பிடிக்கிட்டு விட்டானே பாவி. இதனால தான் ரொம்ப பேர் வெறும் கவர் கொடுக்குறான் போல இருக்கு. எல்லாம் இங்கேயே நீ உருவிட்டு விட்டுட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு பணம் 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 காசு ஊழியமே இல்லை. ஊழியக்காரோட நிலைமைகள் விசுவாசிகள் நிலைமை இப்படி தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் தன்னை பேர் விசுவாசிக்கிறீங்க, தன்னை பேர் விசுவாசிக்கிறீங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னா ஆமேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஒழுங்கு ஆராதனைக்கிறார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயமான காரியங்கள். காலைல 7, 8, 8:30, 9 மணிக்கு போயிடுறோம். அதுக்கு பிறகு நம்ம எவ்வளோ டைம் இருக்குது? இந்த நாள் முழுவதும் நேரம் இருக்கிறது. எங்கே வேணா போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம், கச்சேரிக்கு போகலாம், எங்கே வேணா போகலாம், எந்த வேலை வேணா பார்க்கலாம். அந்த 1 மணி நேரத்தை கத்தர் கொடுத்துட்டு போயிடக்கூடாதா? ஒரு கூழாங்கல் தானே கத்தர் கேட்டார் கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. நீ கோலியாத்தில் உனக்கு முன்னால் வந்து நின்றுட்டு பயமுத்திட்டு இருக்கிறான். கடன் என்கிற கோலியாத், குடும்ப பிரச்சனை என்கிற கோலியாத், வியாதி என்கிற கோலியாத், போராட்டங்கள் பிரச்சனைகள் என்கிற கோலியாத் இன்னைக்கு உனக்கு முன்னாலே நின்றுக்கிட்டு ஆமேன் உன்னை முன்னேறவே விடாமல் இருக்கிறானே. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் அந்த அந்த இராணுவ வீரர்கள்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டு நிற்கிறான். ஏன் விசுவாசி பயப்படணுங்கிறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் நம்ம ஏன் கோலியாத்துக்கு பயப்படணும்? பயப்படணுமா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட கர்த்தர் கேட்கறதெல்லாம் ஆமேன். ஒரு கூழாங்கல், நீ 5 கல் வச்சிருக்கிற, அதில் 1 தான் கேட்கிறாரு. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமைனா அது கர்த்தருடைய நாள்பா, 1 மணி நேரம் தானே, போ ஆராதிக்க போ. ஆமேன். கோயம்புத்தூரில் வேலைக்கு போயிருக்கிறாங்க ஒரு அம்மா. நான் சொன்னேன், நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் லண்டனில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆராதிக்கணும்.
தஞ்சாவூருக்கு வந்தால் தான் ஆராதனைக்கு வருவேன்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமையா ஈத்தாப்புலேயே ஒரு பெந்தேகோஸ்தே சபை இருக்கு, போங்க அங்கே போய் ஆராதிங்க. 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுங்க. ஆமேன். அப்போ தான் நீ செய்கிறதெல்லாம் வாங்கிக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை கையில் வச்சுருறது பிரயோஜனம் இல்லை. சொல்கிறாங்கல்ல, வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச மாதிரி பரிசுத்த வேதாமத்தை கையில் வச்சுக்கிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கல. ஏன் வாய்க்கல? பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நீ வெண்ணெயை கையில் வச்சுருக்க, அதை உருக்குனா தான் கொஞ்சம் நீ சொன்ன கேட்ட மாதிரி நெய் வரும். நீ வேதத்தை தியானிச்சா தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபித்தது யாரு? பரிசுத்த வேதாமத்தில் யாரு? தானியேல் தீர்க்கதரிசி. அல்லேலூயா சொல்லுவோமா? டைம் இல்லை, அதனால முடிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசி இடைவிடாமல் ஆராதித்தது யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. அல்லேலூயா சொல்லுவோமா? நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஏன் சொல்ல முடியல? இடைவிடாமல் ஆராதிக்கிறது இல்லை. ஒரு வாரம் வந்தால் 9 வாரம் வர்றதில்லை. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இடைவிடாமல் ஆராதிக்கிறார்கள் கர்த்தருடைய ஆமேன் கிருபை இல்லாமல் போகுது. கிருபை இழந்துடுறாங்க. ஆமேன். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தயவு செய்து வேதத்தை வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதீங்க. தேவையில்லாத வேலையை செய்யாதீங்க. ஆமேன். ஸ்திரீகள் என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். புருஷர்கள் என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். ஆமேன். இன்னைக்கு புருஷர்கள் செய்கிற வேலை ஸ்திரீகள் செய்யணும். ஸ்திரீகள் செய்கிற வேலை புருஷர்கள் செய்யணும். சபையில் இன்னைக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறதுனால பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள். கர்த்தரை தேடுற உனக்கு கர்த்தர் ஒரு சபையை வச்சிருக்கும்போது நீ அங்கேயும் இங்கேயும் ஓடாது. அங்கே உபவாசம் பண்ணணும். சனிக்கிழமை நடக்குது, திங்கக்கிழமை நடக்குது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல நடக்குது. எத்தனை பேர் அங்கே போனாங்களோ தெரியாது. இங்கே இருக்கிறவங்க போயிருக்க மாட்டாங்க. ஆமேன். யாரெல்லாம் சபையை விட்டு போனாங்களோ தெரியாது. கண்பான கர்த்தருடைய பிள்ளையை அப்படி சபையை விட்டு ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் உபவாச ஜெபம் நடத்துகிறான்னு சொன்னால் அங்கே போவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல சின்ன காரியம்தான். இதை செஞ்சிட்டோன்னு சொன்னால் நீ நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.